இந்த வீடியோவை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கொடுமை இந்த உலகத்தில் எந்த அப்பாவுக்குமே நடந்திருக்காது. இந்த கொடூரமான சம்பவம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பொதட்டூர்பேட்டை அப்படின்ற ஊரில் நடந்திருக்கு. இறந்தவர் பேர் கணேசன். அவருக்கு 2 மகன்கள். அவர் ஒரு அரசு பள்ளியில் லேப் டெக்னீஷியனாக இருக்கார். அவர் இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதனால் அவர் பெட் ரெஸ்ட் எடுத்திருக்கார். அவர் பல இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் அவர் முதலீடு செஞ்சிருக்காரு. இந்த விஷயத்தை தன்னோட 2 மகன்கள்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த 2 பிள்ளைகளுக்கும் மனசு எப்படி போயிருக்கு பாருங்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றதுக்கு அவர் பெக்காமலே இருந்திருக்கலாம். தன்னோட அப்பா இறந்துட்டாருன்னா அந்த 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் நம்மளுக்கு கிடைக்கும், ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அந்த 2 பிள்ளைகளை என்ன பண்ணுறானுங்க, கூலிப்படைக்கிட்ட ஒரு விஷப்பாம்பை எடுத்துகிட்டு வர சொல்லி 1,50,000 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்கானுங்க. ஃபஸ்ட்டு ஒரு வகையான பாம்பை அப்பா மேலே போட்டதுக்கு அப்பா மேலே அது கொத்தாமல் அந்த பாம்பு இறங்கி வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வேறு கட்டுவிரியன் பாம்புன்ற ஒரு விஷப்பாம்பை அப்பா மேலே போட்டு இருக்கிறானுங்க. அந்த பாம்பு டைரெக்டாக அப்பாவோட கழுத்தை கடித்து அந்த இடத்துலையே அப்பா செத்துட்டார். பாருங்கள், இன்சூரன்ஸ் பணம் ஒரு 3 கோடி ரூபாய் வருன்றதுக்காக பெத்த தகப்பன் பாலூட்டி சோறுட்டி வளர்த்த தகப்பனையே இந்த அளவுக்கு கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி கொலையும் பண்ணியிருக்கிறானுங்கன்னா அவனுங்க உலகத்தில் வேற யாரை தாங்க கொல்ல மனசு வராது? இவனுங்க இன்சூரன்ஸ் கம்பெனியையும் போலீஸையும் ஏமாத்துற வகையில் அப்பாவுக்கு இயற்கையாகவே பாம்பு கடிச்சு மரணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ப வச்சிருக்கானுங்க. இந்த 2 குற்றவாளிகளும் அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குறதுக்கு தீவிரமாக செயல்பட்டதுனால அந்த போலீஸ்க்கெல்லாம் ரொம்ப டவுட் வந்திருக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் டவுட் வந்திருக்கு. அந்த வகையான பாம்பு கிராமப்புறங்களில் தான் இருக்கும். இந்த மாதிரியான பாம்பு சிட்டிக்குள்ளே, அதுவும் அப்பா படுத்திருக்கிற ரூமுக்குள்ளே எப்படி வர முடியுன்ற டவுட்டு அவங்க திருவி கேட்டதில் 2 பேரும் தப்பு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் என்னதாங்க நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த காலத்திலலாம் மருமகளை தான் மாமியார் மட்டும்தான் கொலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் எல்லாமே கொலை பண்ணலான்ற மாதிரி நிலைமை மாறி இருக்குது. இதுக்கெல்லாம் சட்ட ஒழுங்கு தாங்க காரணமே. சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இல்லை. யாரும் பயப்படுற அளவுக்கு வாழலை. எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துடலாம், எதுக்காச்சும் நம்ம யாராச்சும் கொலை பண்ணலான்ற திங்கிங்கில் தான் எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் இந்தியாவில் தாங்க அதிகமாக இருக்குது. வெளிநாடுகளில் கூட கிடையாது. அவங்க கூட நல்லபடியாக தான் வளராங்க. இந்தியாவில் தான் நிலைமை மோசமாக போயிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள பொதட்டூர்பேட்டை பேரூராட்சியில் வசித்து வந்தவர் கணேசன். அரசு பள்ளியில் லேப் டெக்னீஷியனாக பணிபுரிந்து வந்த கணேசனுக்கு மோகன்ராஜ், ஹரிஹரன் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். மோகன்ராஜ் தனியார் கம்பெனியில் சென்னையில் பணிபுரிந்து வந்தார். 2வது மகன் ஹரிஹரன் வாகனங்களை வாடகை விடும் தொழில் செய்து வந்தார். அண்மையில் 2 சக்கர வாகனத்தில் சென்ற கணேசன் விபத்தில் சிக்கி பலத்த காயமடைந்தார். மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த அவர் சில தினங்களாக வீட்டு சிகிச்சையில் இருந்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் கழுத்தில் பாம்பு கடித்து பலியானார். அவரை கடித்த பாம்பையும் அடித்து மருத்துவமனைக்கு தூக்கி